Hi friends, Unadministrative Staff College presents IBBS course 2024. So English language பார்த்துட்டு இருக்கோம். கரெக்ட்டுங்களா? கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஸோ இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். கிராமர் எல்லாமே ஓரளவுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். கரெக்ட்டுங்களா? ஒரு ஒரு பேஸ் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். எப்படி வந்து சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் கூடவே நீங்க வந்து இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டே இருக்கணுங்க. சரிங்களா? ஏதாவது ஒரு கிளாஸ் 2 கிளாஸ்ல நம்ம நிறைய கிளாஸ்ல மிஸ் பண்ணியிருக்கோம். என்னது ஃப்ரேசல் வெர்ப்ஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ். அது உங்களோட பார்ட் இங்க இருக்கு. ஓகே இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இத பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட ஒர்க்க பிரிச்சு எடுத்து டெய்லியும் பண்ணிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ அதுதான் அப்ப மட்டும் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரஹென்ஷன். கரெக்ட்டுங்களா? ரீடிங் காம்ப்ரஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்களுக்கு அந்த கான்டெக்ஸ்ட் புரியணும். என்ன சொல்ல வராங்க அந்த சின்ன பேராவா இருந்தாலும் சரி, பெரிய பேராகிராஃபா குடுத்திருந்தாலும் சரி, இல்ல 2, 3 பேராகிராஃப் குடுத்திருந்தாலும் சரி, ஹோலிஸ்டிக்கா அந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேராகிராஃப்ல ஏதாச்சும் தீம் பேஸ்டா இருந்துச்சு அப்படின்னா, என்ன பேசிஸ்ல குடுத்திருக்காங்க. சரிங்களா? திடீர்னு பார்த்தா என்விரான்மென்ட்லயே வந்து நமக்கு நெறைய டைப் ஆஃப் என்விரான்மென்ட்ட பத்தி பேசியிருப்பாங்க. அதுல பர்ட்டிகுலரா அக்வாட்டிக்க பத்தி பேசியிருந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்வாட்டிக்க பத்தி சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வெக்காபுலரி ரொம்ப முக்கியங்க. ஒரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னா, சின்ன சின்ன டிஃபரன்ஸ் வந்து அந்த கொஸ்டினோட மீனிங்கே மாத்திடும். அடுத்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியணும். ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இப்ப நீங்க காம்ப்ரஹென்ஷன் படிக்க போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது மீனிங். அதாவது ஹோலிஸ்டிக்கா என்ன சொல்ல வராங்க? அந்த ஹோல் காம்ப்ரஹென்ஷன்ல பேராவோ, இல்ல வந்து ஒரு 2, 3 பேராகிராஃப் சேர்ந்த ஒரு காம்ப்ரஹென்ஷன்லயோ என்ன சொல்ல வராங்கன்னு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து வெக்காபுலரி ரொம்ப முக்கியம் இதுல இருக்கிறது. அடுத்து கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? கொஸ்டின்ல வந்து மீனிங் கேட்டிருக்காங்களா? இல்ல வந்து அதோட தீம் கேட்டிருக்காங்களா? சரிங்களா? ஏதாச்சும் ஒரு வேர்ட் குடுத்துட்டு அதுக்கான மீனிங் கேட்பாங்க. அப்படி இல்லன்னா தீம் கேட்பாங்க. அப்படி இல்லன்னா, எத வந்து இந்த பேராகிராஃப் சொல்லுது. பேராகிராஃப் 3ல வந்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடிஞ்ச கொஸ்டின மட்டும் அட்டெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லன்னா அட்டெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நமக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கு. அ இப்ப வந்து உங்களுக்கு பார்க்கும்போது, இப்ப நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த பேரா பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ல வந்து நம்மளால அந்த ஹோல் பேராகிராஃபையும் படிச்சுட்டு, ஒரு பேராகிராஃப்ல சொன்னதுக்கும், 3 பேராகிராஃப்ல சொன்னதுக்கும் நம்மளால லிங்க் பண்ண முடியாது. சில டைம்ஸ் அந்த மாரி ஒரு சூழ்நிலை கிரியேட் ஆகலாம். ஸோ அப்ப என்னன்னா, எந்தெந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ, அந்தந்த கொஸ்டின மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. சம்டைம்ஸ் 3 கொஸ்டின் கேட்பாங்கங்க. 4, 5லும் கூட கேட்பாங்க. சம்டைம்ஸ் 10 கொஸ்டின் கூட கேட்பாங்க. ஒரு பேராகிராஃப்ல. சரியா? அந்த பேராகிராஃப் பொறுத்து மாறும். பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. இது நம்ம நேத்து என்ன கிளாஸ்ல பார்த்திருந்தோம்? லாஸ்ட்டா உங்களுக்கு வந்து ஒரு 3 கொஸ்டின் குடுத்திருந்தேன். கரெக்ட்டுங்களா? அதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். It is a wonder that migratory birds, without ever getting lost, always manage to find their home, flying thousands of kilometers. ஓகே. ஆக்சுவலி இது என்னங்க? பார்த்தாவே தெரியுது. ஃபர்ஸ்ட் நமக்கு சப்ஜெக்ட் இருந்தா தான் அடுத்து நம்ம கன்டின்யூ பண்ண முடியும். இதுல எதுவுமே சப்ஜெக்ட்ட பத்தி மென்ஷன் பண்ணல. இது 1ல தான் சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிப்பா நீங்க P-ய ஃபிக்ஸ் பண்ணி தான் வொர்க் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அப்ப 1 A இல்லன்னா D இருக்கும். அப்ப ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாங்களா? அடுத்து பாருங்க. இட் இஸ் எ வண்டர் தட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். இவனுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் Q இருக்கான். Q என்னங்க? வித்தவுட் எவர் கெட்டிங் லாஸ்ட் அப்படின்னு சொன்னா, அப்ப அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் நடந்திருந்தா தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இது இல்லன்னா வித்தவுட் எவர் கெட்டிங் லாஸ்ட் இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெகட்டிவ் டர்ன்ல நம்ம இத சொல்லப் போறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒண்ணு நடந்திருக்கணும்ல? அடுத்து பாருங்க. இப்போ ஒருவேளை நீங்க Q ஃபிக்ஸ் பண்ணாம S ஃபிக்ஸ் பண்ணி பாருங்க. இட் இஸ் எ வண்டர் தட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் ஃப்ளையிங் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ். ஆமா தானே மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆயிட்டு வர பேர்ட்ஸ். இப்ப சைபீரியன் கிரெயின் மாதிரியான விஷயங்கள் இல்லைங்களா? அதெல்லாம் என்ன ஆகுது? தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணி ஷிஃப்ட் ஆகுது. கரெக்ட்டா? அப்ப என்னன்னா, அது எத்தன கிலோமீட்டர்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் கிலோமீட்டர்ஸ தாண்டி தானே வருது. நமக்கு இவன் கரெக்ட்டா வரானா? அடுத்து பாருங்க. அ எஸ்ஸுக்கு அப்புறம் Q. வித்தவுட் எவர் கெட்டிங் லாஸ்ட். எந்த இடத்துலயும் தோல்வி ஆகாம அது என்னவாயிட்டே வருது? பறந்து வந்துகிட்டே இருக்கு. ஆல்வேஸ் மேனேஜ் டு ஃபைண்ட் தர் ஹோம். கரெக்ட்டா வரானா? அப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஹோலிஸ்டிக்கா அதோட கான்டெக்ஸ்ட் என்ன மீனிங்ல சொல்றாங்க அப்படின்ட்டு. அடுத்து பார்ப்போமா? டு ஃப்ரீ எனிதிங் ஃப்ரம் ஜெர்ம்ஸ். டு ஃப்ரீ எனிதிங் ஃப்ரம் ஜெர்ம்ஸ். காட்டரைஸ் அப்படிங்கிறது என்னன்னா, காட்டரைஸ் அப்படிங்கிறது என்னதுங்க?
பர்ன் மீன்ஸ் பர்ன் பண்றது ஸ்கின்னையோ இல்ல வந்து அது ஒரு வேர்ப் சரிங்களா ஸ்கின் ஆர் ஃபிளஷை வந்து பர்ன் பண்றது ஓகேவா ஸ்டெர்லைஸ் அப்படிங்கிறது தான் என்ன ஆன்சர் டு ஃப்ரீ எனிதிங் ஃப்ரம் ஜெர்ம்ஸ் எதையும் ஜெர்ம்ஸ்ல வந்து இப்போ சிரிஞ்செல்லாம் என்ன பண்ணுவாங்க ஸ்டெரிலைஸ் பண்ணுவாங்க எதுக்காகங்க அதுல இருக்க ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்காக கரெக்டா அடுத்து ஆன்டிசெப்டிக் நமக்கு தெரியும் ஆன்டிஃபங்கல் தெரியும் இல்லைங்களா ஆன்டிசெப்டிக்னா என்ன இப்போ ஏதாவது நீங்க ஓடி விளையாடுறீங்க விழுந்து காயப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்கா திரும்பி அந்த காயம் வந்து திரும்பி எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் போய் ஆன்டிசெப்டிக் போட்டு வருமா செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக அதே மாதிரி ஃபங்கல் டிசீஸ்ல இருந்து இது பண்றதுக்காக என்ன பண்ணுவோம் நம்ம ஆன்டிஃபங்கல் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அடுத்து பாருங்க an assembly of worshippers an assembly of worshippers ஆக்சுவலி கொஸ்டின்ல வந்து worshippers-னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி worshippers அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்கிரிகேஷன் ஓகேங்களா அண்ட் அசம்பிளி ஆஃப் வர்ஷிப்பர்ஸ்க்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்கிரிகேஷன் ஏன் அப்படின்னா மித்ததெல்லாம் என்னென்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு ஓகேங்களா கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரக்சர் தட் இஸ் கட்டமைப்பு கான்ஃபிகரேஷன் என்னங்க ஸ்ட்ரக்சர் அப்படி இல்லைன்னா கட்டமைப்பு அடுத்து கான்ஃபிகரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா அப்ஹெலர் ஆர் எக்ஸ்டென்சிவ் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க upheaval or extensive fire அதாவது வெடிப்பு ஓகேங்களா அடுத்து பாருங்க கான்ஃபரன்டேஷன் என்னங்க சண்டை போட்டுக்கிறது ஓகேங்களா ரெண்டு பேத்துக்கு இடையில வர சண்டல் மோதல் ஃபைட் டிஸ்பியூட் இந்த மாதிரி விஷயத்த என்ன சொல்லுவோம்னா கான்ஃபரன்டேஷன் அப்படின்னு சொல்றோம் டிஸ்பியூட் ஆர் ஃபைட் மோதல் சண்டை நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா சரியா அப்ப யாரெல்லாம் இது கரெக்டா மூணுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஆன்சர் பண்ணுவீங்களுக்கு வெரி குட் நெக்ஸ்ட் கிளாஸ் போயிடலாமா நம்ம ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போறோம் ஆஸ் யூஷுவல் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு அதுக்கான மீனிங்கை புரிஞ்சுக்கணும் சரிங்களா எல்லாமே இது ரெண்டுமே இன்னைக்கு ஒரு ரெண்டு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனோட வந்திருக்காங்க ரெண்டுமே வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு தான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க as the rulers of the planet humans like to think that it is the large creatures who will emerge இது எமர்ஜிங்க victories from the struggle for survival however nature teaches as the opposite it is often the smallest species which are the toughest and most adaptable a perfect example is the hummingbird which is found in Americas one species of hummingbird is known as the bee hummingbird ranks as the world's smallest and lightest bird and it is barely visible when it is in flight Hummingbirds are the only birds that can fly backwards. They feed mainly on the nectar of flowers, a liquid that is rich in energy. Nectar is an ideal food source for hummingbirds need an incredible amount of energy to sustain their body metabolism. A hummingbird's wings flap at a rate of about 80 times per second and tiny heart beats more than 10,000 times per minute. This is why they must consume relatively large quantities of food. In course of a day, a hummingbird consumes about half its body weight in nectar. Okay. ரொம்ப சிம்பிளான ஒரு பேராகிராஃப் இல்லைங்களா எதுவுமே கஷ்டமே கிடையாது இந்த பேராகிராஃப்ல ஏதாச்சும் உங்களுக்கு கஷ்டமான வார்த்தைகள் இருக்காங்க எதுவுமே நமக்கு என்ன இல்லை கஷ்டமான வார்த்தைகளே கிடையாது So, first paragraphல என்னங்க சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க ரூலர்ஸ் ஆஃப் த பிளானட் அப்படின்னு யாரை சொல்றாங்க பீப்புள் ஹியூமன்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க தான் திங்க் பண்ணிக்கிறாங்க தட் இஸ் அ லார்ஜ் கிரியேச்சர்ஸ் ஹூ வில் எமர்ஜ் விக்டோரியஸ் ஃப்ரம் தி ஸ்ட்ரகிள் ஆஃப் சர்வைவல் அதாவது என்ன சொல்றது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த சர்வைவலுக்கான ஸ்ட்ரகிள்ல விக்டரி ஆனது யாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா ஹியூமன்ஸ் அவங்க தான் ரூலர்ஸ் ஆஃப் தி பிளானட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா அது உண்மை கிடையாது அப்படி இருந்தாலும் கூட ஹவவர்
Nature teaches us opposite. It is often the smallest species which are the toughest and most adaptable. அதாவது இவ்வளவு பெரிய பெரிய நம்ம ஹியூமன்ஸ் தான் வந்து விக்டரிஸ், அதாவது அந்த ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம், சர்வே ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நேச்சர் வந்து நமக்கு வேற ஒரு விஷயத்த வந்து டீச் பண்ணுது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசிஸ், சின்ன ஸ்பீசிஸ் கூட என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபேவரபிள் என்விரான்மெண்டல் கண்டிஷன் சேஞ்சஸ் ஆகும்போது அது அடாப்ட் ஆயிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படி ஒரு அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு எதை சொல்றாங்க அப்படின்னா, ஹம்மிங் பேர்டு சொல்றாங்க. எல்லாரும் ஹம்மிங் பேர்டு பார்த்திருப்பீங்க. அப்படி பார்க்கலன்னா போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? அது அங்க இப்போ அமெரிக்காஸ்ல ஃபைண்ட் அவுட் இருக்கிற ஒரு ஹம்மிங் பேர்டு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, பி ஹம்மிங் பேர்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. உலகத்திலேயே அதுதான் குட்டி, அதே மாதிரி லைட்டஸ்ட் பேர்டு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப அது வந்து பறக்காது. அதே மாதிரி ஹம்மிங் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒன்லி பேர்ட்ஸ். இப்ப நீங்க இதெல்லாம் தான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய வேர்ட்ஸுங்க. இது வரைக்கும் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? ஆஃபன் த மோஸ்ட், இந்த மாதிரி ஆஃபன் இந்த வார்த்தைகள்லாம் நீங்க என்ன பண்ணணும், பார்த்த உடனே அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஒன் ஸ்பீசிஸ் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஒன் ஆஃப் தி ஸ்பீசிஸ், நிறைய ஹம்மிங் பேர்ட்ஸ்ல ஒன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹம்மிங் பேர்ட் இருக்கு. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, த வேர்ல்ட்ஸ் ஸ்மாலஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் பேர்ட் அண்ட் இட் இஸ் பேர்லி விசிபிள். எதுக்கு? டு ஃபிளைட். கரெக்டா? ஒன்னோட ஒன்னு லிங்க் பண்ணிட்டே வாங்க. அடுத்து ஹம்மிங் பேர்ட்ஸ் ஆர் த ஒன்லி பேர்ட்ஸ். ஒன்லி பேர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? எதுக்கு? தட் கேன் ஃப்ளை. ஓகேவா? அதே மாதிரி they feed மெயின்லின்னு சொல்றாங்களா? they feed mainly on the nectar of flowers. நெக்டார்னா என்னங்க? அதுக்குள்ள தேன் இருக்கும் இல்லையா? ஃபிளாஸ்க்குள்ள தேன் இருக்கும்ல, அதுதான் சொல்றாங்க. சரிங்களா? a liquid that is rich in energy. nectar is an ideal food source for hummingbirds. ஐடல் ஃபுட் சோர்ஸ், ஒன்லி சோர்ஸ் கிடையாது, ஐடல் ஃபுட் சோர்ஸ் ஃபார் முக்கியமான பிரதானமான உணவா இருக்கு. ஓகேங்களா? நீட் அன் இன்கிரெடிபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இன்கிரெடிபிள் அப்படிங்கிறது என்னங்க? நீட் அன் இன்கிரெடிபிள் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. நம்ப முடியாத அளவுக்கு, இன்கிரெடிபிள் அப்படிங்கிறது நம்ப முடியாத அளவுக்கு. ஓகேங்களா? நம்ப முடியாத அளவுக்கு எனர்ஜி தேவைப்படுது. ஏன்னா அதுவே குட்டி பேர்டு, அதுக்கு இவ்வளவு எனர்ஜி அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு நம்ப முடியாத அளவு. சரிங்களா? amount of energy to sustain their body metabolism. body metabolism என்னங்க? வளர்ச்சிதை மாற்றத்துக்கு. ஓகேங்களா? a hummingbird's wings flap at a rate of about 80 times per second. ஒரு செகண்டுக்கு 80 டைம்ஸ், அந்த டைம்ஸ் அதிகமா. ஓகேங்களா? அவ்வளோ அளவுக்கு அது என்ன பண்ணுமா, ஃபிளாப் பண்றது அப்படின்னா தட்டுறது. ஓகேங்களா? அண்ட் டைனி ஹார்ட்ஸ், அதோட ஹார்ட் பீட் வந்து பாத்தீங்கன்னா மோர் தென் 1000 டைம்ஸ் per minute. ஓகேவா? இதை எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்ல. திஸ் இஸ் வை தே மஸ்ட் கன்சியூம் ரிலேட்டிவ்லி லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபுட். அதனால தான் இவ்வளோ இது ஒர்க் பண்றதுனால தான் அதுக்கு அவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் தேவைப்படுது போல. இன் கோர்ஸ் ஆஃப் எ டே a hummingbird consumes about half its body weight in nectar. நெக்டார்ல எவ்வளோ அது கன்சியூம் பண்ணிக்குமாமா, அதோட பாடி வெயிட்ல ஹாஃப் வந்து அதை கன்சியூம் பண்ணிக்கும்னு சொல்றாங்க. சரியா? சரி, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த பேரால ஒரு ஐடியா இருக்கும். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நேச்சர் has made man realize the fact that என்னங்க, நேச்சர் வந்து நமக்கு என்ன விஷயத்த சொல்லி கொடுத்துருக்கு? ஃபர்ஸ்ட், the large creatures emerge victorious from the struggle for survival. இப்படி திங்க் பண்றது யாருன்னு சொல்றாங்க? ஹியூமன். கரெக்ட்டுங்களா? அப்ப கண்டிப்பா இந்த பேராகிராஃப், இந்த சென்டென்ஸ் வராதா? அடுத்து பாருங்க, ஹியூமன்ஸ் who rule the planet are the most powerful beings on the earth. அப்படிங்கறத நேச்சர் சொல்லி தரல இல்லைங்களா? அப்படின்னு ஹியூமனே நினைச்சுக்கிறான் இல்லையா? நம்ம தான் வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், அந்த வந்து நம்ம விக்டரி நம்ம தான் வின் பண்ணிருக்கோம். ஸோ நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. the largest and smallest species are equal, tough and strong அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாங்க சொல்லியிருக்காங்க? எதையுமே இங்க வந்து ஈக்குவல்னா சொல்லியிருக்கவே மாட்டாங்க இல்லையா? ஹியூமன் எப்படி நினைக்கிறான், நேச்சர் ஒன்று நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுவும் தப்பு. அப்ப ஆன்சர் என்ன? நேச்சர் என்னத்தை நமக்கு சொல்லுது? the smallest creature are the toughest and most adaptableனு சொல்லியிருக்காங்களா? ஸோ இது ரொம்ப டைரக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்ப இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணிடுங்க. இதெல்லாம் தப்பு பண்ணிடக்கூடாது. அடுத்து பாருங்க, which are the following statements about the bee hummingbird is true? எதுக்கு வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்றாங்க? it is obviously visible when it flies. அப்படியாங்க? it's barely visibleனு சொல்லியிருப்பாங்க. அப்ப இது தப்பா? கரெக்டா? அடுத்து பாருங்க, இவனை விடுங்க, அடுத்து வாங்க. it could fly height beyond the clouds. அதை பத்தி சொல்லியிருக்காங்களா? அதை பத்தி சொல்லியிருக்காங்களாங்க? சொல்லல. கிளவுடுக்கும் அது அவ்வளோ ஹைட்டா பறக்கும் அப்படியெல்லாம் அவங்க சொல்லல. பேர்லி விசிபிள் அப்படின்னா அது அவ்வளோ என்ன சொல்றது, அப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாம அது மறைஞ்சிரும், அவ்வளோ ஃபாஸ்டா அது பறக்கும். இட் cannot be seen when it is in flight. அப்படியா சொல்லியிருக்காங்க? இட் cannot be seen அப்படின்லாம் கிடையாது. இது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க,
இட் இஸ் பேர்லி விசிபிள் வென் இட் இஸ் இன் ஃபிளைட். அது நம்ம எப்பயாவது தான் பார்க்க முடியும். ஏன்னா அது அவ்வளோ ஃபாஸ்டா அது என்ன ஆயிடும், ஓடி போய் மறைஞ்சிரும். அவ்வளோ சீக்கிரமே எஸ்கேப் ஆகக்கூடிய ஒரு கிரியேச்சர். ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? இட் எஸ்கேப்ஸ் அவர் சைட் வென் இட் இஸ் இன் ஃபிளைட். அவ்வளவுதான். ஓகேவா? எல்லாருக்கும் டியோட சேர்ந்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கும். இட் கேனாட் பி சீன் வென் இட் இஸ் இன் ஃபிளைட். அப்படிலாம் கிடையாது. அது பறக்கும் போது பார்க்க முடியாதுன்னா அவங்க சொல்லல இல்லைங்களா? அப்படி ஏதாவது பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இட் இஸ் பேர்லி விசிபிள் வென் இட் இஸ் இன் ஃபிளைட். பேர்லி அப்படின்னா என்னங்க? இட் இஸ் பேர்லி விசிபிள் அப்படிங்கிறது என்ன? அரிதாக தெரியும் இல்லைங்களா? பேர்லி அப்படிங்கிறது என்ன? ரேர்லி. தட் இஸ் அரிதா தெரியும்னு சொல்றாங்க. அப்ப சீக்கிரமே அது என்னவாயிடும்? அரிதாக. அப்ப தெரியவே தெரியாதுன்னு அவங்க சொல்லலையே இல்லையா? அரிதாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதுக்கு என்ன மீனிங்கா இருக்கும்? இட் எஸ்கேப்ஸ் அவர் சைட் when it is in flight. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு யோசிக்கக்கூடிய கொஸ்டினா இருக்கலாம். அங்க நெகட்டிவ் வேர்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? அவங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு நமக்கு சொல்லல. அடுத்து கிளவுட்ஸை பத்தி அவங்க பேசல. அடுத்து விசிபிள் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அவங்க சொல்லல. பறக்கும் போது நமக்கு தெரியும். அதுங்கிறது பறந்தாவே எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய விஷயம் தானுங்க. அப்ப நமக்கு டவுட் வந்தா ஒண்ணு பி இல்லைன்னா டில தான் நமக்கு வரணும். கரெக்ட்டுங்களா? அப்ப பேர்லி அப்படிங்கும் போது அரிதா தெரியும்னு சொல்றாங்க. அப்ப நம்ம சைட்ல இருந்து என்ன ஆயிடுது? எஸ்கேப் ஆயிடுது. அடுத்து பாருங்க, ஹம்மிங் பேர்ட்ஸ் நீட் எ லாட் ஆஃப் எனர்ஜி. ஹம்மிங் பேர்ட்ஸ் நீட் எ லாட் ஆஃப் எனர்ஜி. எதுக்காக அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது? சொல்லுங்க, எதுக்காக அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது? மெயின்டைன் தர் பாடி மெட்டபாலிசம். கரெக்ட்டுங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தெரிஞ்சிருச்சு அதோட. ஏன்னா ஃபிளாப் தர் விங்ஸ் அண்ட் ஃப்ளை பேக்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிளாப் தர் விங்ஸ் அப்படிங்கிறது வேற. அதே மாதிரி ஃப்ளை பேக்வர்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு பார்த்தோம்? அதுதான் ஒன்லி ஒன் பேர்ட் அது ஃப்ளை பேக்வர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? அடுத்து சஸ்டைன் எ ஸ்டடி ரிதம் ஆஃப் ஹார்ட் பீட். அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. ஸ்டடியா ஏதாவது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த வேர்டே நமக்கு புதிதான வார்த்தை, தூக்கிடலாமா? வின் இன் தி ஸ்ட்ரகிள் ஆஃப் சர்வைவல். இவனுக்கும் இந்த அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுறதுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்ஸாவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது நமக்கு ஃபர்ஸ்ட் பேராலேயே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? சரி, இப்ப பேராகிராஃப் பார்ப்போமா? Nectar is the ideal food source for hummingbirds need an incredible amount of energy. Incredible amount of energy அதுக்கு தேவைப்படுது. Incredible amount of energyனா lot of energy. நம்ப முடியாத அளவுக்கு அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா? எதுக்காக lot of energy? எதுக்காக தேவைப்படுதுன்னு சொல்றாங்க? sustain the body metabolism. அதோட பாடி மெட்டபாலிசம் அது கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது சஸ்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு lot of energy தேவைப்படுது. கரெக்டா? ஸோ அவனுக்கும் நமக்கு என்னது ஒன்லி ஃப்ளை பேர்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. அடுத்து என்ன, நமக்கு இந்த விங்ஸை ஃபிளாப் பண்றதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? இதனாலதான் என்னமோ அது அதிகமா கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்றாங்களே தவிர அதுக்கு லாட் ஆஃப் எனர்ஜி எதுக்கு தேவைப்படுதுங்கிறது தான் நம்மளோட கேள்வி. கரெக்டா? அந்த கேள்வி என்ன? அதுக்கு எதுக்கு லாட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. அப்ப ஆப்வியஸா நம்ம இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாமாங்க? அப்ப என்ன ஆன்சர்? மெயின்டைன் த பாடி மெட்டபாலிசம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. The hummingbirds are exclusive in the sense that. அது ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா அது மட்டும்தான் இல்லைங்களா? எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிறது எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்னங்க? எக்ஸ்க்ளூசிவ் ஒன்லி ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு மட்டும்தான் அந்த ஆஃபர். கரெக்டா? அப்போ எக்ஸ்க்ளூசிவ் இன் த சென்ஸ் எதனால அது எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா ஒன்லி ஒன் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? they subsist only on vector. அப்படி அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்டாரை பேஸ் பண்ணி மட்டுமா இருக்கும். மெயின்லி முக்கியமா இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். பட் நாட் ஒன்லி ஆன் நெக்டார். கரெக்ட்டுங்களா? அப்போ பேராகிராஃப்ல என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்ப இவன் நமக்கு தப்பா? அடுத்து பாருங்க. their pulse rate is more than 1000 per minute. ஆக்சுவலி அது கரெக்ட் தான். ஆனா அது எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயமான்னு கிடையாதா? அது அப்படி நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? they consume half their body weight every day. அது உண்மைதான். ஆனா அது ஒன்லின்னு நமக்கு சொல்லல. எதுதான் ஒன்லின்னு சொல்லியிருப்பாங்க? they can fly backwards. கரெக்டா? பேரா போய் பார்க்கலாமா? இங்க பாருங்க. ஹம்மிங் பேர்ட்ஸ் அது ஒன்லி பேர்ட்ஸ். ஒன்லி பேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? நமக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒன்லி ஒன், அது மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு பேர் என்ன? எக்ஸ்க்ளூசிவ். வேற யாரும் இது மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் இங்க அந்த மாதிரி வார்த்தைகளே இருக்காது. ஹியூமன் பேர்ட்ஸ் எங்க கொடுத்துருக்காங்க? 1000 times per minute இல்லைங்களா?
அண்ட் டைனி ஹார்ட் பீட்ஸ் மோர் தென் 1000 டைம்ஸ் பர் மினிட் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்க்ளூசிவா இவனுக்கு மட்டுமே இந்த ஃபீச்சர் அப்படின்னு சொல்லல. கரெக்டா? அப்ப இவனை ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்து பாருங்க, கன்சியூம் ரிலேட்டிவ்லி லார்ஜ் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அது என்னவா சொல்லல, எக்ஸ்க்ளூசிவா சொல்லல. ஹம்மிங் பேர்ட் கன்சியூம்ஸ் அபவுட் ஹாஃப் இட்ஸ் பாடி வெயிட்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் என்ன பண்ணல, இவன் மட்டும்தான் இப்படி பண்ணுவான்னு சொல்லல. ஆனா ஹம்மிங் பேர்ட்ஸ் ஆர் ஒன்லி பேர்ட் தட் கேன் ஃபிளை பேக்வர்ட்ஸ் ஒன்லின்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா? அப்ப ஆன்சர் என்ன? அவன் மட்டும் தானே வருவான். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? த வேர்ட் இன்கிரெடிபிள், இந்த வார்த்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்கிரெடிபிள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு, ட்ரெமெண்டஸ், இன்எக்ஸாஸ்டிபிள், அன்பிலீவபிள், ஃபெனாமினல். அப்ப உங்களுக்கு இன்கிரெடிபிள்னா என்னன்னு உங்களுக்கு மீனிங் தெரியணும். இன்கிரெடிபிள் அப்படின்னா என்னங்க மீனிங்? கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் இல்லைங்களா? இன்கிரெடிபிள் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? நம்ப முடியாத அளவுக்கு. கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ப முடியாதுன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். என்னது ஆன்சரு? ட்ரெமாண்டஸ் அப்படிங்கிறது பிரம்மாண்டமா இருக்கிறது. ட்ரெமாண்டஸ் அப்படிங்கிறது பிரம்மாண்டமான. இன்கிரெடிபிள் என்னங்க? நம்ப முடியாத. கரெக்டா? அடுத்து இன்எக்ஸாஸ்டிபிள் அப்படின்னா தீராத, தீந்தே போகாது, தீராத. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? தீந்து போகாது, அப்படியே இருந்துட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து அன்பிலீவபிள் அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? அன்பிலீவபிள், அன்பிலீவபிள்னா என்னங்க? நம்ப முடியாத. கரெக்ட்டுங்களா? இதுவே ஃபெனாமினல் அப்படிங்கிறது என்ன? தனித்துவமானது. ஃபெனாமினல் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தனி சிறப்புடையது, இல்ல தனித்துவமானது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபெனாமினல் அப்படின்னு சொல்லுவோம். தனித்தன்மையுடையது. ஓகேங்களா? கரெக்டா? அப்ப பாருங்க என்ன ஆன்சரா இருக்கும்? அன்பிலீவபிள். அப்ப உங்களுக்கு இங்கேயும் நமக்கு என்னங்க தேவைப்படுது? வெக்காபுலரிஸ் தேவைப்படுது. கரெக்டா? நான் திருப்பி திருப்பி சொல்றேன். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ் மாதிரி நீங்க டெய்லியும் உட்கார்ந்து என்ன பண்ணணும்னா வெக்காபுலரிஸ் இந்த பக்கம் வேர்ட்ஸ், அதுக்கான சினோனிம்ஸ் என்ன, அதுக்கான ஆன்டோனிம்ஸ் என்ன அப்படின்னு எழுதுங்க. அட்லீஸ்ட் தமிழ்லயாவது எழுதுங்க. தமிழ்லயாவது படிங்க. சரிங்களா? இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதி வச்சுட்டு அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னு படிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க அங்க போய் என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன்ஸ் வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். சரியா? சரி, அடுத்து போலாமா? அவ்வளவுதான். உங்களுக்கு புரியுதா? ஒரு பேராகிராஃப வந்து நம்ம எப்படி படிக்கணும்? படிக்கும்போது எந்தெந்த இடத்துக்கு முக்கியத்துவம் குடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. நீங்க ஏதாச்சும் ஒரு முக்கியமான கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அத அண்டர்லைன் பண்ணிக்கணும். இது மட்டும் தான் இது பண்ணும். ஒன்லி அந்த மாதிரி நமக்கு சில கீவேர்ட்ஸ் குடுத்திருப்பாங்க அதுல. அப்ப அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்பதான் நமக்கு என்ன பண்ண முடியும்? கொஸ்டின் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இத பார்த்தோமே, இத பார்த்தோமேன்னு சொல்லிட்டு. சம்டைம்ஸ் நமக்கு டைம் பத்தாது. அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு டைம் வாசிச்சிடலாம். வாசிச்சுட்டு திருப்பி நீங்க பேராகிராஃப் வாசிக்கும்போது சிலதெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். மோஸ்ட்டா உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்டின்னா, ஒரு பேராகிராஃப் இருந்துச்சு அப்டின்னா, அந்த பேராகிராஃப் படிச்சிருங்க. அதுக்கான மீனிங்க ஒரு அந்த பேராகிராஃப் எவ்வளோ ஃபாஸ்ட்டா உங்களால படிக்க முடியுமோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டா படிச்சு மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, கொஸ்டின்ஸ பாருங்க. சம்டைம்ஸ் டைம் பத்தல மேம். இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு தான் இருக்கு. நான் இன்னொரு 2, 3 பேராகிராஃப் வாசிக்க வேண்டியது இருக்கு. ஒரு பெரிய பேராவா இருக்கு அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கொஸ்டின்ஸ வாசிச்சுருங்க. சரிங்களா? இந்த கொஸ்டின ஃபுல்லா வாசிச்சுட்டீங்க. இந்த 5 கொஸ்டினையும் வாசிச்சுட்டு நீங்க போய் பேரா படிச்சீங்க அப்டின்னாக்கா, என்ன பண்ண முடியும்? ஈஸியா அந்த ஒரு சில ஆன்சர்ஸ்லாம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு 2 ஆன்சர் உங்களால என்ன பண்ண முடியும்னா, ஈஸியா போட்டுற முடியும். மிச்சம் 3 ஆன்சர்ஸ் தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இன்டர்பிரெட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லன்னா இந்த மாரி வெக்காபுலரிஸ வச்சு நீங்க வொர்க் பண்ற மாரி இருக்கும். சரியா? சோ அடுத்த பேராகிராஃப் அடுத்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் போலாம். கொஞ்சம் பெரிய காம்ப்ரிஹென்ஷன் தான் இது. பாருங்க 3 ஸ்லைடு இருக்கு இல்லையா? 4 ஸ்லைடு வந்திருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேராவா போயிரலாம். சரியா? The E-Waste Management and Handling Rules 2011 notified by the Ministry of Environment and Forest have the potential to turn a growing problem into a developmental opportunity. சரி, என்னங்க சொல்றாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் வந்து 2011 இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸை வந்து நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஹேவ் த பொட்டன்ஷியல் டு டர்ன், அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு டர்ன் எ க்ரோவிங் ப்ராப்ளம் இன்டு எ டெவலப்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப இ-வேஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமா இருக்கு இல்லைங்களா? அதை வந்து டெவலப்மெண்டா மாத்துறதுக்கான திறன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு? இந்த இ-வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் 2011க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா?
வித் ஆல்மோஸ்ட் half a year to go before the rules take effect. அப்ப இந்த இடத்துல இந்த ரூல் வந்து came into effect ஆன்னு கேட்டா நோ, இந்த ரூல்ஸ் என்னால இந்த வரைக்கும் came into effect கிடையாது, இன்னொரு 6 மாசம் இருக்குன்னு அர்த்தம். half a year to go, கரெக்டா? There is enough time to create the necessary infrastructure for collection, dismantling and recycling of electronic waste. நமக்கு அதே மாதிரி ஏன்னா இன்னும் 6 மாசம் இருக்கு, இது கம் இன்டு எஃபெக்ட்ங்கிறதுனால நமக்கு நிறைய டைம் இருக்கு. எதுக்காக அந்த அத வேஸ்ட்டை வந்து கலெக்ட் பண்றதுக்கு, அதை வந்து டிஸ்மேண்டில் பண்றதுக்கு, டிஸ்மேண்டில்னா என்னங்க, இல்லாம பண்றதுக்கு, இருக்குங்களா? அதே மாதிரி ரீசைக்கிள், அதை திருப்பி ரீசைக்கிள் பண்றதுக்கு, இந்த வேலை பண்றதுக்கும் நமக்கு எனஃப் டைம் இருக்கு. The focus must be on sincere and efficient implementation. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான், எதுல முக்கியம் கொடுக்கணும், முக்கியத்துவத்தை காமிக்கணும் அப்படின்னா அது எஃபிஷியன்ட்டா இந்த ரூல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அது எஃபிஷியன்ட்டா இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு. ஒன்லி டெசிசிவ் ஆக்ஷன் கேன் ரெடியூஸ் தி பொல்யூஷன் அண்ட் ஹெல்த் காஸ்ட் அசோசியேட்டட் வித் இந்தியாஸ் ஹசார்டஸ் வேஸ்ட் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி. ஒன்லி டெசிசிவ் ஆக்ஷன், பொல்யூஷன் அண்ட் ஹெல்த் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெசிசிவ் ஆக்ஷன் மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இஃப் இந்தியா கேன் அச்சீவ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இட் வில் பி கிரியேட்டிங் எ ஹோல் நியூ எம்ப்ளாய்மெண்ட். புதுசா உள்ள வரும், அதாவது ஆல்ரெடி டெவலப்மெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதா சொல்றாங்க. இங்க என்ன பண்றாங்க, அதனால நியூ எம்ப்ளாய்மெண்ட் செக்டாரை வந்து உள்ள எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க இப்போ. அப்போ இந்தியா கேன் அச்சீவ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன், வேற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுதான் அந்த டெவலப்மெண்ட். அது எப்படின்னு சொல்றாங்க, எம்ப்ளாய்மெண்ட் செக்டர் தட் ப்ரொவைட்ஸ் குட் வேஜஸ் அண்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஃபார் டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இந்த பேராகிராஃப்ல ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அடுத்து பாருங்க, the legacy response of the states to even the basic law on urban waste, the municipal solid waste. ரெண்டாவது ரூல் வந்துட்டு municipal waste. இதுக்கு முன்னாடி பார்த்தது e-waste, இப்போ வந்து municipal solid waste has been one of indifference. Many cities continue to simply burn the garbage and dump it in the lake. ஒன்னு கார்பேஜ்ல கொண்டு வந்து burn பண்ணிடுறாங்க, அப்படி இல்லைன்னா லேக்ல கொண்டு போய் என்ன பண்ணிடுறாங்க, டம்ப் பண்ணிடுறாங்க. எதை சொல்றாங்கங்க, இந்த முனிசிபல் சாலிட் வேஸ்ட்டை வந்து சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? அடுத்து பாருங்க, இன்னமும் இந்த லெகசி அப்படிங்கிறது என்னங்க, மரபு நடந்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா ஸ்டேட்ஸும் இதுதான் பண்ணிருக்காங்க. ஒண்ணு வந்து கொண்டு போய் லேக்ல வந்து டம்ப் பண்ணி வச்சுட்டு வந்துடுறாங்க, அப்படி இல்லைன்னா கார்பேஜ்ல போட்டு எரிச்சிடுறாங்க, அப்படி இல்லைன்னா என்ன பண்றாங்க, லேக்ல போயிட்டு கொட்டி டம்ப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வித் தி எம்பசிஸ் நவ் ஆன் செக்ரிகேஷன் ஆஃப் வேஸ்ட் அட் சோர்ஸ் அண்ட் ரெக்கவரி. ஓகேங்களா? எங்க பார்த்துட்டு இருக்கோம்? ஓகே, இதுக்கு முன்னாடி இன்டிஃபரன்ஸ் அப்படின்னா என்னங்க, அலட்சியம். ஓகேவா? அலட்சியம் என்ன சொல்லியிருந்தோம், வித் தி எம்பசிஸ் நவ் ஆன் செக்ரிகேஷன் வேஸ்ட் அட் சோர்ஸ் அண்ட் ரெக்கவரி ஆஃப் மெட்டீரியல்ஸ் இட் ஷுட் பி ஃபீசிபிள் டு இம்ப்ளிமெண்ட் போத் செட் ஆஃப் ரூல்ஸ் எஃபிஷியன்ட்லி. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, இப்ப எம்பசிஸ் எதுக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்கங்க, செக்ரிகேட் பண்றது, சோர்ஸ்லயே என்ன பண்ணிடணும் அப்படின்னா செக்ரிகேட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இட் ஷுட் பி ஃபீசிபிள், அதுதான் சாத்தியமானது, டு இம்ப்ளிமெண்ட் போத் செட் ஆஃப் ரூல்ஸ் எஃபிஷியன்ட்லி. ஃபீசிபிள் அப்படிங்கிறது என்னன்னா சாத்தியம், ஃபீசிபிள் அப்படிங்கிறது சாத்தியம். சார் இது வந்து ஆல்ரெடி இதெல்லாம் போல்ட் பண்ணி தான் அந்த கொஸ்டின் பேப்பர்லயே கொடுத்துருந்தாங்க, சரிங்களா? அப்ப இதுக்கெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். சாத்தியம், அதுதான் இந்த ரெண்டு ரூலையும் ப்ராப்பரா எஃபிஷியன்ட்டா இந்த ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா சோர்ஸ்லயே என்ன பண்ணிடணும், வேஸ்ட்டை பிரிச்சிடணும், ரெக்கவர் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும், பிரிச்சிடணும்னு சொல்றாங்க. A welcome feature of the new e-waste rules is the emphasis on extended producer responsibility. ஒரு புது ஃபீச்சர் என்ன இதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. இன் அதர் வேர்ட்ஸ், ப்ரொடியூசர்ஸ் மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த டிஸ்போசல் ஆஃப் எண்ட் ஆஃப் லைஃப் ப்ராடக்ட்ஸ். அதாவது யார் வந்து அந்த ப்ராடக்டை தயாரிக்கிறாங்களோ அவங்களே அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், அதை டிஸ்போஸ் பண்றதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை. எதுக்குங்க இது சொல்லிட்டு இருக்காங்க, இ-வேஸ்ட் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்க, for this provision to work they must ensure that consumers who sell scrap get some form of financial incentive. யாரெல்லாம் இந்த ஸ்கிராப் பண்றாங்களோ அவங்களுக்கு financial incentive-வும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஓகே, the e-waste rules which derive from those pertaining to hazardous waste are scheduled to come into force on 1st May 2012. அப்ப எப்போ வந்து அது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வர பிளான் பண்ணிருக்காங்க, 2012 தான் வர பிளான் பண்ணிருக்காங்க. ஆனா இ-வேஸ்ட் ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னங்க பார்த்தோம், 2011 பார்த்தோம். ஓகே,
sound as they are, the task of scientifically disposing a few hundred thousand tons of trash electronics annually depends heavily on a system of oversight by state pollution control boards. இவ்வளவு நாளா அதை யார் பார்த்துட்டு இருந்ததா சொல்றாங்க? ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸ் பார்த்துட்டு இருந்ததா சொல்றாங்க. Unfortunately, most PCBs remain unaccountable and often lack the resources for active enforcement. ஆக்சுவலி இந்த இ-வேஸ்ட் ரூல்ஸ் வந்து 2012 தான் என்னவாக போகுது, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போகுது. இவ்வளவு நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் இந்த வந்து அந்த டிஸ்மேண்டில் பண்ணி அந்த த்ராஷை வந்து ரிமூவ் பண்றதுக்குலாம் இவங்க தான் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. பட் இப்ப பிசிபிஸ்க்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னா, அவங்க வந்து அன்அக்கௌண்டபிளா ஆயிட்டதுனால அவங்க கிட்ட ரிசோர்சஸும் கிடையாது. ஓகேங்களா? இந்த ஸ்கீம் வந்து ஆக்டிவா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரிசோர்சஸும் கிடையாதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இட் மஸ்ட் பி பாயிண்டட் அவுட் தட் ஆல்தோ ஏஜென்சிஸ் ஹேண்ட்லிங் இ-வேஸ்ட் மஸ்ட் அப்டைன் என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் and must be authorized and registered by the PCBs even under the hazardous waste rules 2008. அதாவது ஹசார்டஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது இங்க டோட்டலி டிஃப்ரெண்ட். இவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறத பத்தி பேசுறாங்க. எந்த ஆக்ட் மூலியமா அவங்க பர்மிஷன் வாங்குறாங்க? யாரு? என்னங்க? இட் மஸ்ட் பி பாயிண்டட் அவுட் தி ஏஜென்சிஸ் இந்த இ-வேஸ்ட் ஹேண்டில் பண்ற ஏஜென்சிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும். யார்கிட்ட? பிசிபிஸ் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கணும், என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கணும். ஓகேங்களா? அப்படி வாங்குறது வந்து எந்த ரூல்ஸ் படி வாங்குறாங்க அப்படின்னா, ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் இருக்கு. ஹசார்டஸ் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஹேண்ட்லிங் அண்ட் டிரான்ஸ்பவுண்டரி மூவ்மெண்ட் ரூல்ஸ் 2008 மூலியமா தான் அவங்க வாங்குறாங்க. there has been little impact. ஓகேவா? Over 95% of electronic waste is collected and recycled by the informal sector. இவங்க வந்து என்னங்க, ஏஜென்சிஸ், இவங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சிஸ், அவங்க என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கி வச்சிருக்க அந்த ரெஜிஸ்டர்ட் ஏஜென்சிஸ் மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கணும். அவங்க யாரும் எந்த ஆக்ட் மூலியமா பர்மிஷன் வாங்குறாங்க? ஹசார்டஸ் ரூல்ஸ் மூலியமா பர்மிஷன் வாங்குறாங்க. ஓகே, இப்போதைக்கு ஓவர் 95% ஆஃப் எலக்ட்ரானிக் வேஸ்ட் யாரு பண்ணிட்டு இருக்கா, ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்கா, கலெக்ட் பண்ணி அப்படின்னு பார்த்தா இன்ஃபார்மல் செக்டர் தான். The way is for the PCBs to be made accountable for enforcement for the e-waste rules and levy of penalties. The way is for the PCBs to be made accountable for enforcement of the e-waste rules and the levy of penalties under environmental laws. இப்போ என்ன சொல்றாங்க? பிசிபிஸ் வந்து அக்கௌண்டபிளா மாறணும். இ-வேஸ்ட் ரூல்ஸை யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலையோ அவங்களாம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு டாக்ஸ் லெவி பண்ணணும், மீன்ஸ் பெனால்டிஸ் லெவி பண்ணணும்னு சொல்றாங்க. கிளியரா? அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க படிப்போம். Clearly, the first order priority is to create a system that will absorb the 80,000 strong workforce in the informal sector into the proposed scheme for scientific recycling. Facilities must be created to upgrade the skills of these workers through training and their occupational health must be ensured. எல்லாமே என்னங்க சொல்லிருக்காங்க? Into the proposed scheme for scientific recycling must be created. அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாங்க. இன்னும் இது எல்லாமே இந்த ரூல்ஸ்க்குள்ள வரல. கரெக்ட்டுங்களா? பிசிபிஸ் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? அக்கௌண்டபிளா மாத்துங்க. அக்கௌண்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க முன்னாடி ஸ்டென்ஸால. கரெக்ட்? முன்னாடி பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருந்தாங்க? பிசிபிஸ் வந்து அக்கௌண்டபிளா கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா? அப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பிசிபிஸ் அக்கௌண்டபிளா மாத்துங்க. என்விரான்மெண்டல் லாஸை வந்து யாரெல்லாம் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணல, தட் இஸ் இ-வேஸ்ட் வந்து ப்ராப்பரா யாரெல்லாம் டிஸ்போஸ் பண்ணலையோ அவங்களுக்கு பெனால்டிஸ் லெவி பண்ற ஒர்க்கு அவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ஒர்க் ஃபோர்ஸ் இன்ஃபார்மல் செக்டர்ல தான் இவ்வளவு நாளா இருந்துட்டு இருக்கு. கரெக்டா? அப்படிதானே படிச்சோம். அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஒர்க் ஃபோர்ஸை வந்து உள்ள எடுத்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாலே ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே படிச்சிருப்போம் இல்லையா? டெவலப்மெண்டல் ஒர்க்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றது, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அமெண்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? இ-வேஸ்ட் ரூல்ஸ்ல அமெண்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க. கரெக்டா? ஃபார் தி சயின்டிபிக் ரீசைக்ளிங் ஃபெசிலிட்டிஸ் மஸ்ட் பி கிரியேட்டட் டு அப்கிரேட். மஸ்ட் பி கிரியேட்டட் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல சொல்லியிருக்காங்க இல்லையா? பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி. டு அப்கிரேட் த ஸ்கில்ஸ் ஆஃப் ஒர்க்கர்ஸ் த்ரூ ட்ரைனிங் அண்ட் தேர் ஆக்குபேஷனல் ஹெல்த் மஸ்ட் பி என்ஷூர்டு. அதாவது அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ராப்பரா கொடுத்துட்டு அந்த ஒர்க் ஃபோர்ஸுக்கு அதே மாதிரி ஆக்குபேஷனல் ஹெல்த்தையும் நம்ம பார்த்துக்கணும். இந்த வேஸ்ட் டிஸ்போஸ் ஆகும்போது என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் வேணாலும் வரலாம் இல்லையா? அப்ப அதையும் நம்ம என்ஷூர் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, ரீசைக்ளிங் ஆஃப் இ-வேஸ்ட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் சேலஞ்ச் டுடே. கரெக்ட்டுங்களா? இ-வேஸ்ட்டை வந்து என்ன பண்றது, டிஸ்போஸ் பண்றது வந்து பெரிய சேலஞ்சா இருக்கு. இன் சச் எ டைம் வென் குளோபலைசேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர் க்ரோயிங் அட் எ பேஸ். நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம். பேஸ் அப்படின்னா என்னங்க?
வேகம் இல்லைங்களா? குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உலகமயமாதலும் சரி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நம்மளோட தகவல் தொழில்நுட்பம் இல்லைங்களா? இது 2ம் எப்படி இருக்கு? பயங்கர ஃபாஸ்ட்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. which could only be imagined few years back. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பார்த்த மாதிரி இல்ல. என்னவாயிடுச்சு? பயங்கரமா வந்துருச்சு. E-waste and its hazards have become more prominent over a period of time and should be given immediate attention. கரெக்ட்டுங்களா? இப்ப E-wasteக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? இம்மீடியட் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்றாங்க. பேராகிராஃப் உங்களுக்கு புரிஞ்சுதாங்க? ஆக்சுவலி போம்லாம் சொல்லி கொடுத்து இப்ப நமக்கு வந்து ஸ்டான்ஸா அப்படின்றது தான் வந்துட்டு இருக்கான். பேராகிராஃப் கரெக்ட்டுங்களா? பேராகிராஃப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான பேராகிராஃப் தான். பார்க்க பெரிய பேராகிராஃபா இருக்கும். அந்த மாதிரி பெரிய பேராகிராஃபா அட்டென்ட் பண்ணாம விட்டுறாதீங்க. சரிங்களா? அந்த மாதிரி பெரிய பேராகிராஃப் தான் நமக்கு என்னன்னா ஈஸி அண்ட் சிம்பிளா இருக்கும். உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. சரியா? சரி. பாருங்க. ஆக்சுவலி இதுல 10 கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. இந்த பெரிய பேராகிராஃப்ல உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. IBPS PO 2015லயோ 14லயோ கேட்ட கொஸ்டின் தான் இது. உங்களுக்கு 10 கொஸ்டின் கொடுத்திருந்தாங்க. ரொம்ப சின்ன பேராகிராஃபா இருக்கும். ஆனா அதுல 2, 3 கொஸ்டின் தான் கொடுத்திருப்பாங்க. இது ஒரு பெரிய பேராகிராஃப். ஆனா இந்த பேராகிராஃப் உங்களால என்ன பண்ண முடியும்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். சரியா? அப்ப இது மாதிரி கொஸ்டினை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. பெரிய பேராவா இருக்கேன்னு சொல்லிட்டு படிக்காம விட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். கொஸ்டினை பாருங்க. What according to the passage is important now for e-waste management? என்ன ரூல்ஸ் மேக் பண்றதா? ஆல்ரெடி ரூல்ஸ் தான் இருக்கே. 2011 அப்படிங்கிற ரூல்ஸ் இருக்கு. அதை ஏன் திருப்பி நம்ம மேக் பண்ண போறோம்? தேவையில்லை. இம்ப்ளிமெண்டிங் ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண தான் போறாங்க 6 மந்த்துக்கு அப்புறம். கரெக்டா? அப்ப அதுலயும் பிரச்சனை கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க? பிசிபிஸை வந்து அவங்களுக்கு வந்து மோர் அட்டென்ஷன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட்டுங்களா? பிசிபிஸ்க்கு என்ன பண்ணுங்க? இன்னும் வந்து நிறைய அதை வந்து அக்கௌண்டபிளா மாத்துதுங்க. அதே மாதிரி the way is for கரெக்ட்டுங்களா? for the PCBs to be made accountable for enforcement. இதை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு பிசிபிஸ்க்கு என்ன பண்ணுங்க? அதை அக்கௌண்டபிளா மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் தான். அதே மாதிரி ஒர்க் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணுங்க. அவங்களோட ஆக்குபேஷனல் ஹெல்த்தை பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க ரூல்ஸ். என்னங்க 2011 அது 2012 இம்ப்ளிமெண்டேஷன் வரப்போகுது. அப்ப அதுல ஃபர்தரா என்ன பண்ண சொல்றாங்க? அமெண்ட்மெண்ட்டை கொண்டுட்டு வர சொல்றாங்க. அதை ரிவ்யூலாம் பண்ண சொல்ல, அதை நோட்டிஃபை பண்ணணும்லாம் எந்த விஷயமும் சொல்லுது. கரெக்டா? அப்ப இதெல்லாம் நமக்கு லிட்டில் பிட் கன்ஃபியூசிங் ஏரியாவா தான் இருக்கும். இம்ப்ளிமெண்டேஷன் வருமா இல்ல வந்து அமெண்டிங் வருமான்னு சொல்லிட்டு. அதே கமிங் டு ஃபோர்ஸ் தான் சொல்லிட்டாங்களே 2012. அப்ப ஃபர்தரா அவங்க வந்து சில விஷயத்தை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? மாத்திக்கோங்க. இதெல்லாம் தாங்க இதெல்லாம் தானே நமக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்க விஷயம். அப்ப என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? அமெண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க. Which of the following can be one of the byproducts of effective e-waste management? என்னங்க பாப்போமா? இந்தியா கேன் கைட் அதர் கண்ட்ரீஸை பத்தி அவங்க இங்க ஏதாவது பேசியிருக்காங்களா? எதுவுமே பேசல. கரெக்டா? அடுத்து இட் வில் ப்ரொமோட் இன்டர்நேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் பத்தி பேசியிருக்காங்களா? அப்படி ஒரு வார்த்தையே இல்ல இல்லையா? வில் ப்ரொமோட் நேஷனல் இன்டகிரேஷன் இந்த வேர்ட் எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல. இட் வில் ஃபர்தர் எம்பவரிங் ஜுடிஷியரிக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? எந்த வேர்டுமே அவங்க சொல்லல. கிரியேட் a நியூ எம்ப்ளாய்மெண்ட் செக்டர். அதுதானே நமக்கு ஃபர்ஸ்டே சொன்னாங்க. டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டிஸ் எம்ப்ளாய்மெண்ட் செக்டர் என்ன ஆகும்? இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்குங்க. பெரிய பெரிய பேரா இருந்துச்சு அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. போத் செட் ஆஃப் ரூல்ஸ் இஸ் பீயிங் ரெஃபர் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங். பாருங்க, இந்த பேராகிராஃப்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க போத் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா? என்ன சொல்லியிருப்பாங்க? போத் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்க இருக்கா? போத் செட் ஆஃப் ரூல்ஸ் எஃபிஷியன்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அப்ப இங்க எந்த 2 செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். சாலிட் வேஸ்ட் அண்ட் ஹசார்டஸ் வேஸ்ட் அப்படிங்கிறது எதுக்காக நம்ம எதுக்காக அந்த டேர்ம் இங்க யூஸ் பண்ணிருப்போம்? என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ் பெர்மிஷன் வாங்கின ஏஜென்சிஸ் வந்து இந்த ஆக்ட் மூலியமா தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். கரெக்ட்டுங்களா? வரமாட்டானா? ஹசார்டஸ் வேஸ்ட்டை தூக்கிட்டோம்னா சாலிட் வேஸ்ட் ஆமா இருக்கு, இ வேஸ்ட் இருக்கு. அப்ப ரெண்டுமே இருக்கிற ஆப்ஷன் வரும். அடுத்து பாருங்க, இ ப்ரொடக்ஷனை பத்தி அவங்க சொல்லியிருக்காங்களா? ப்ரொடியூசர் ரெஸ்பான்சிபிலிட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கிறதா தான் சொல்லியிருப்பாங்க. அப்ப இ ப்ரொடக்ஷனை பத்தி அவங்க எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ரீசைக்ளிங் வேஸ்ட்டை பத்தி வேஸ்ட்டை வந்து ரீசைக்ளிங் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அதுக்கு ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே வந்திருக்காது. இதுக்கும் தான் நமக்கு ரூல்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? சாலிட் வேஸ்ட் ரூல்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இ வேஸ்ட் ரூல்ஸ் இருந்துச்சு. கரெக்டுங்களா? சோ என்ன கேட்டிருக்காங்கன்னு கவனிச்சு ஒர்க் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, இ வேஸ்ட் ரூல்ஸ் கம் இன்டு ஃபோர்ஸ் ஃப்ரம். எப்ப இருந்துங்க இ வேஸ்ட் ரூல்ஸ் வந்து உள்ள வரதா இருந்துச்சு?
2011 ரூல்ஸ். பட் 6 மந்த் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. இ வேஸ்ட் ரூல்ஸ் எப்போ கம் இன்டு ஃபோர்ஸ்? 2012. பட் இ வேஸ்ட் ரூல்ஸ் எந்த வருஷம்? இ வேஸ்ட் ரூல்ஸ் எந்த வருஷங்க? 2011. நீங்க கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது. என்ன கேட்டிருக்காங்கன்னு கவனிக்கணும். கரெக்ட்டுங்களா? அப்ப எந்த வருஷம்? 2012. Okay. Which of the following is true in the context of the passage? No city dumps its waste in lakes. அப்படியாங்க? கொண்டு போய் எங்க தான் கொட்டுனாங்க? அங்கதான் கொண்டு போய் கொட்டவே செஞ்சாங்க. லேக்ஸ்ல தான் என்ன பண்ணாங்க? டம்ப் பண்ணவே செஞ்சாங்க. அதே மாதிரி கார்பேஜ் குள்ள என்ன பண்ணாங்க? பர்ன் பண்ணாங்க. அப்ப கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. அடுத்து PCBs have adequate resources for active enforcement. அதுகிட்ட என்ன கிடையாதுன்னு சொன்னாங்க? ரிசோர்சஸே இல்லன்னு சொன்னாங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க? adequate resourcesனு சொல்றாங்க. E-waste was a much bigger challenge in the past. அப்படியா? E-wasteங்கிறதே குளோபலைசேஷனுக்கு அப்புறம் தான் என்ன ஆயிட்டு இருக்கு? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியே வந்து பூம் ஆகிட்டு இருக்கான். அப்ப பாஸ்ட்ல வந்து இதெல்லாம் உங்களுக்கு பாஸ்ட்ல வந்து E-waste அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப தப்பா? அப்ப ஆன்சர் என்ன? Some cities burn garbages. அவ்வளவுதான். ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம தான் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் விட்டுறலாம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் கடைசியா போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பெருசா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் அத வாசிங்க. வாசிச்சுட்டு அதுக்கான மீனிங் புரிஞ்சுக்கோங்க. மீனிங் புரிஞ்சிச்சு ஒரு வேர்டுக்குமான மீனிங் புரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க அதை ஈஸியா ஒர்க் பண்ண முடியும். இப்போ நீங்க கொஸ்டின்ஸ் எடுத்து பாருங்க. கொஸ்டின்ஸ்ல உங்களுக்கு ஏதாச்சும் புரியாத மாதிரி வார்த்தைகள் இருந்துச்சு. மேம் எனக்கு ரொம்ப டஃப் மேம். பேரா படிச்சுட்டு ஆன்சர் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும் இது. கொஸ்டின்ஸ எடுத்து பாருங்க. கொஸ்டின்ஸ வந்து உங்களுக்கு புரியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அந்த கொஸ்டின நீங்க விட்டுருங்க. சரிங்களா? இப்ப இதுவே 5 கொஸ்டின் இருக்குன்னா, இதுல வந்து 10 கொஸ்டின் குடுத்திருந்தாங்கங்க. அதுல இன்னும் பேசிக்கா இருந்துச்சு. உங்களுக்கு அது இன்னும் ஈஸி தான். நீங்க பார்த்தோனே ஆன்சர் பண்ணிக்க முடியும். அப்படிதான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சப்போஸ் பை சான்ஸ் உங்களுக்கு அப்படி அமைஞ்சாலும் அமையலாம். அப்ப பெரிய பெரிய பேரா இருந்துச்சு அப்படின்னா, அத ஒரு டைம் வாசிச்சுட்டு, அப்படி இல்லன்னா நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஒரு டைம் கொஸ்டின வாசிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, பேராகிராஃப் போய் வாசிங்க. அப்ப உங்களுக்கு ஒரு சில ஆன்சர்ஸ் எல்லாம் அப்படியே டக் டக் டக்குன்னு அங்கேயே நீங்க மார்க் பண்ணிற மாரி இருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு என்னங்க டே? ஃப்ரைடே கரெக்ட்டுங்களா? நமக்கு சண்டே எக்ஸாம் இருக்கு. நோக்கம் ஆப்ல போய் எக்ஸாம் எழுதுங்க. டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பாருங்க. உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் டிஃபரெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. இந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் வந்து என்னலாம் முடிச்சிருக்கோம்? ஃபில்லர்ஸ் முடிச்சிருப்போம் இல்லைங்களா? ஃபில்லர்ஸ் அப்படிங்கும்போது, நீங்க இத்தன நாள் படிச்சது எல்லாத்தையும் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். பாருங்க. ஃபில்லர்ஸ் இருக்கும். ஃபில்லர்ஸ்ல வந்து உங்களுக்கு எல்லாமே இருக்குங்க. ஆல் கிராமர் ரூல்ஸ் நீங்க படிச்சு தான் ஆகணும். கரெக்ட்டுங்களா? சோ, எல்லாமே படிச்சிருங்க ஃபில்லர்ஸ்க்கு. அடுத்து பாருங்க. இந்த வாரம் தானே மேம் அப்படின்னு நினைச்சுட்டு வந்துராதீங்க. அடுத்து கிளாஸ் டெஸ்ட், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். இந்த வாரம் உங்களுக்கு இது எல்லாமே எக்ஸாம்ல இருக்கும். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். நீங்க வெறும் 30 கொஸ்டின் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துராதீங்க. ஜாஸ்தி கொஸ்டின்ஸ் கூட வரலாம். ஓகேங்களா? வெறும் 30 கொஸ்டின்ஸ் தானே அப்படின்னு வந்துராதீங்க. ஜாஸ்தி கொஸ்டின்ஸ் கூட வரலாம். சோ இந்த 4 டாபிக் தாங்க. அதிகம்லாம் கிடையாது. 4 டாபிக் தான். ஆனா ஃபில்லர்ஸ்ல இதுக்கு முன்னாடி பார்த்தா 16 17 படிச்சிருப்போம். 17 டாபிக்ஸ் படிச்சிருப்போம். அது எல்லாமே இந்த ஃபில்லர்ஸ்குள்ள கவர் ஆயிடும். ஓகேங்களா? சோ எல்லாமே நீங்க படிச்சு தான் ஆகணும். இந்த வாரம் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாரி தான். நமக்கு என்ன மட்டும் இருக்காது. மேட்ச் த காலம் மட்டும் நமக்கு வந்து இன்ன வரைக்கும் ஃபினிஷ் பண்ணல. அந்த பேரா ஜம்பிள்ஸ் அடுத்த கிளாஸும் இதுவும் ஒண்ணுதாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம நேத்து பார்த்திருந்தோம் இல்லையா? சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மென்ட் அதுவும் பேரா ஜம்பிள்ஸ் எல்லாம் நான் அதிலேயே வந்து மெர்ஜ் பண்ணி குடுத்துட்டேன். சோ அந்த கிளாஸ் நமக்கு வந்து தேவையில்ல. அடுத்து வந்து மேட்ச் த காலம் மட்டும் தான் எக்செப்ஷன். அவன மட்டும் நம்ம வந்து நெக்ஸ்ட் மண்டே பார்க்க போறோம். அதுக்கு முன்ன உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுவும் நமக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாரி தான் இருக்க போகுது. சோ 30 கொஸ்டின்ஸ் தானே அப்படின்னு வந்துராதீங்க. ஜாஸ்தி கூட உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். சோ ஃபில்லிங் த பிளாங்க்ஸ்லயே நீங்க என்ன ஃபில்லர்ஸ்லயே நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எல்லாமே படிச்சு முடிச்சிட போறீங்க. சரியா? எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸுமே இருக்குங்க. டெஸ்ட் எப்படி இருக்குமோ, நமக்கு IBPS PO எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்குமோ, அதே பேட்டர்ன்ல தான் டெஸ்ட் இருக்க போகுது. சோ பிரிப்பேர் பண்ணிட்டு வந்துருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ.